2 நாளாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு துணை நின்றார். அவனை யாருமே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரோ அவங்கள யாரும் அசைக்க கூட முடியாது. சரியா? ஏன்னா தேவன், அந்த தேவன் யாரு அப்படின்னு கேட்டா சர்வத்தையும் படைத்த கர்த்தர். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே பிதாவா இருக்கிறார், அவரே இயேசுவா இருக்கிறார், அவரே பரிசுத்தாவியானார். 3 ஒரே கடவுள் தான். சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தர் இருக்கிறார். சரியா? அந்த தேவன் நமக்கு துணை நின்றா முடியாத காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகும். என்ன காரியம்? முடியாத காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகும். முடியாது, மனுஷனால அது கூடாது. ஒரு லெவல் தான். அதிகமாக பணம் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுவாங்க, உயிரை காப்பாற்றலான்னு கூட டாக்டர் நம்பிக்கையாக பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கர்த்தர் சகல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கிறங்கிற வசனத்தை அந்த மனுஷன் நினைவு கூர்ந்தா, கர்த்தாவையும் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் உங்களுடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு எவன் மனசார ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட மன்னிப்பு கேட்டு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தேவன் துணை நிற்பார். சரியா? அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால யாரும் எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்தில் இருந்தா நம்மளுக்கு பயமே நம்மளுக்கு வராது. அதனால இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவனுக்கு துணை நின்றார். அதுபோல யாரெல்லாம் இயேசுவை நம்பி சார்ந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் துணை நிற்கிறார். அதனால இந்த வீடியோவை பார்க்குற யாவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.